மதுரை மாநகரில் போட்டியிடும் வேட்பாளர்கள் பட்டியல் மற்றும் கூட்டணி கட்சிகளான இடங்களை திமுக அறிவித்துள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தொலைபேசி வாயிலாக எமது செய்தியாளர் சரவணனிடம் கேட்போம். சரவணன், மதுரை மாநகரில் எத்தனை இடங்கள்ல திமுக போட்டியிடுது? மதுரை மாநகரத்தில் பாத்தீங்கன்னா 100 வார்டுகள் இருக்குது. 100 வார்டுகள்ல திமுக அதன் கூட்டணி கட்சிகள் போட்டியிடும் அந்த பட்டியல் இன்று வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி பாத்தீங்கன்னாக்கோ காங்கிரஸ் கட்சிக்கு மதுரை மாநகரத்தில் கூடிய 7, 9, 12, 40, 54, 75 மற்றும் 97 ஆகிய 7 வார்டுகளில் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதே போல மற்றொரு கூட்டணி கட்சியான மனிதநேய மக்கள் கட்சிக்கு மதுரை மாநகராட்சியின் 5 மற்றும் 86 ஆகிய 2 வார்டுகள் ஒதுக்கப்பட்டுள்ளது. மற்றொரு கட்சியான இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குக்கு மதுரை மாநகராட்சியின் 50வது வார்டு ஒதுக்கப்பட்டுள்ளது. மீதமுள்ள 90 வார்டுகளில் திமுக போட்டியிடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதில் 90 வார்டுகளில் 88 வார்டுகளுக்கான வேட்பாளர்கள் இன்று அறிவிக்கப்பட்டுள்ளது. 17வது வார்டு மற்றும் 65வது வார்டு ஆகிய 2 வார்டுகளுக்கு மட்டும் பின்னர் அறிவிக்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பும் அந்த இதில் இருக்கிறது. இந்த இதுல பாத்தீங்கன்னா மொத்தம் இருக்கக்கூடிய இந்த 88 வார்டுகள் இன்று அறிவிக்கப்பட்ட 88 திமுக வேட்பாளர்களில் மொத்தம் 30 பேர் பெண் வேட்பாளர்கள் அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள். இதுல பாத்தீங்கன்னாக்கோ ஒருவேளை மாநகராட்சியை திமுக கைப்பற்றும் பட்சத்துல மேயராக வருவதற்கு சின்னம்மாள் மற்றும் எஸ் வாசுகி மற்றும் சிவனம்மாள் பால்பாண்டிய ஆகிய 3 வாய்ப்பு இருப்பதாக திமுக தரப்பு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதனிடையே மு.க. அழகிரியின் ஆதரவாளர்கள் சிலர் தற்போது வேட்புமனுக்களை தாக்கல் செய்து வருகிறார்கள். இவர்களில் 3 பேர் தற்போது வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். தற்போது வடக்கு மண்டலத்தில் இசைக்குமுத்து என்பவர், இவர் மு.க. அழகிரியின் தீவிர ஆதரவாளர். அவர் சுயேட்சையாக தற்போது வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ளே சென்றிருக்கிறார். மேலும் அப்துல் காதர், முபாரக் மந்திரி ஆகிய இருவரும் வேட்புமனுக்களை நேற்று தாக்கல் செய்திருக்கிறார்கள்.